ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. வீட்டு தெய்வத்திற்கு விளக்கேற்றி பூஜை செய்து வணங்காமல் நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்று எந்த தெய்வத்தை வேண்டி வழிபட்டாலும் நீங்கள் நினைத்தது எதுவும் நடக்கவே நடக்காது. ஆன்மீக ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் நம் முன்னோர்கள் நம் வீடு மற்றும் குலதெய்வம் ஆகியவற்றிற்கு முதலிடம் கொடுத்துள்ளனர். வீட்டில் உள்ள சுவாமியை வணங்காமல் கோவிலுக்கு செல்வது ஏன் முழுமையான பலனை தராது என்பதற்கான சில முக்கிய காரணங்கள். 1. குல தெய்வத்தின் முக்கியத்துவம். நமது வீட்டின் பூஜை அறையில் நாம் வைத்திருக்கும் படங்கள் அல்லது சிலைகள் பெரும்பாலும் நமது குல தெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களை குறிக்கும். ஒருவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கும் குல தெய்வத்தின் அருள் மிக முக்கியம். சொந்த தாயை மதிக்காமல் ஊரில் உள்ள மற்றவர்களுக்கு மரியாதை செய்வதால் எப்படி பயன் இல்லையோ அதே போல வீட்டில் தெய்வத்தை வழிபடாமல் கோவிலுக்கு செல்வதும். 2. அதிதி மற்றும் எஜமானன் தத்துவம். சாஸ்திரப்படி நாம் ஒரு கோவிலுக்கு செல்லும்பொழுது அங்கு நாம் ஒரு விருந்தினராகத்தான் செல்கின்றோம். ஆனால் நம் வீட்டில் இருக்கும் தெய்வம் நம் குடும்பத்தின் ஒரு அங்கமாக வீட்டின் எஜமானராக கருதப்படுகிறது. வீட்டின் விளக்கை ஏற்றி வைத்து இறைவனை வணங்குவது உங்கள் இல்லத்திற்குள் இறை ஆற்றலை நிலைநிறுத்துவதாகும். 3. மன தூய்மையும் ஒருமுகப்படுத்தலும். கோவிலுக்கு செல்வதற்கு முன் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது ஒரு விதமான ஆயுத்த பணி. வீட்டில் அமைதியாக அமர்ந்து சில நிமிடங்கள் பிரார்த்தனை செய்யும்போது மனம் அமைதி அடைகிறது. இந்த தெளிவான மனநிலையுடன் கோவிலுக்கு செல்லும்போது தான் அங்குள்ள அதிர்வலைகள் நம்மால் முழுமையாக உள்வாங்க முடியும். கைவிடாத தெய்வங்கள். நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஓடிச் சென்று முறையிடக்கூடிய முதல் இடம் நம் வீட்டு பூஜை அறைதான். நாம் தினமும் தீபமேற்றி வழிபடும் அந்த இடத்தில்தான் தெய்வத்தின் சாநித்தியம் அதிகமாக இருக்கும். எளிய உதாரணம், வீட்டு பூஜை. உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை மதிக்காமல் வெளியில் உள்ள பெரியவர்களிடம் ஆசி பெறுவது எப்படி முழுமையற்றதோ அப்படித்தான் இதுவும். சுருக்கமாக சொன்னால் வீட்டு பூஜை அஸ்திவாரம் போன்றது. கோயில் வழிபாடு இந்த அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்படும் கட்டிடம் போன்றது. எனவே காலையில் குளித்து முடித்ததும் வீட்டில் ஒரு விளக்கேற்றி உங்களால் முடிந்த எளிய நைவேத்தியம் வைத்து வணங்கிய பிறகு கோவிலுக்கு செல்வதே மிக சிறந்த முறையாகும். இது உங்கள் வழிபாட்டிற்கு முழுமையான பலனை தரும். நான் அதிகமாக கோவில் குளம் என்று சுற்றியதில்லை. அடிக்கடி கோவிலுக்கு போக மாட்டேன். கோவிலுக்கு போக முடிந்துவிட்டால் கோவில் சென்று மனதார வேண்டிக் கொள்வேன். அவங்க போகிறாங்க இவங்க போகிறாங்க என்று நான் பெருமைக்கு கோவில் சுற்றியதில்லை. மனம் முழுவதும் கோவிலுக்கு போக எப்போது தோன்றுகிறதோ அப்போது மட்டும்தான் போவேன். அன்றைய நாள் நம் கோவிலுக்கு போவதை யாராலும் தடுக்க முடியாது. வீட்டில் உள்ள தெய்வத்திற்கு விளக்கேற்றி பூஜை செய்வதன் மூலம் எனக்கு நிறைய நன்மைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வேண்டிக் கொண்டவைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. வீட்டு தெய்வத்திற்கு விளக்கேற்றி ஒரே ஒரு நாள் மனதார பூஜை செய்து பாருங்களேன். ஏன் மனதார பூஜை செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெய்வத்திற்கும் நேரடி தொடர்பு இருக்கும். நாம் அந்த நொடி நம்மை மறப்போம். கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும். எனக்கு இந்த மாதிரி நிறைய தடவைகள் நடந்திருக்கின்றது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.